பாண்டியர்களோட அரசியல் பிரிவு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பெரும்பிரிவு என்னென்னா மண்டலம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வளநாடு, அதுக்கப்புறம் நாடு, அதுக்கப்புறம் கூற்றம். இதுதான் கூற்றம் தான் சிறிய பிரிவு. நாடும் கூற்றத்துலேயும் நிறைய குடியிருப்புகள், அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மங்கலம், நகரம், ஊர், குடி, இந்த மாதிரி குடியிருப்புகள் அதை வந்து கொண்டு இருக்குது அப்படின்றாங்க. பாண்டிய மண்டலத்துக்கு கீழே குலக்கீர் அப்படின்ற ஒரு அரசியல் பிரிவு இருக்குது. குலக்கீழ் இது வந்து என்னன்னு சொல்ல, இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா மதுரை நகரத்தை மடக்குலக்கீழ் மதுரைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கல்வெட்டுகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேளாண் நிலங்களோட தன்மைகளை மதிப்பிட்டு வரிகளை வந்து விதிப்பாங்க. அது யாரோட வேலைன்னா நாட்டார் அவர்களோட வேலை தான் அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாலபோகம் அப்படின்ற நிலம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இது பாண்டியர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். உலோக வேலை செய்பவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தட்டார் காணி. மரவேலை செய்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்னென்னா தச்சர் மானியம். கல்வி கற்பிக்கும் பிராமணர் குழுவுக்கு வழங்கப்பட்ட நிலம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பட்ட விருத்தி.